என் உயிரினும் மேலான உடன்பிறப்பே. தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா ஏற்றி வைத்த அணையா விளக்காம் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் 2வது இளைஞரணி மாநில மாநாடு நடைபெறப் போகிறது. நாம் போராடி பெற்ற மாநில உரிமைகளை எல்லாம் 10 ஆண்டு கால பாரதிய ஜனதா ஆட்சியில் மாநிலங்களின் உரிமைகள் பலவும் பறிபோய்விட்டன. கல்வி உரிமை, மொழி உரிமை, நிதி உரிமை, சட்ட உரிமை என மாநிலங்களின் உரிமைகளை ஒன்றிய அரசு அபகரிக்கும் போக்கு தொடர்வதையும், ஜனநாயக நெறிமுறைகளுக்கு எதிரான அராஜக போக்கு மிகுவதையும் காண்கிறோம். நம்முடைய துயர் துடைப்பு பணிகளுக்கு கூட நிதி தர மாட்டோம் என்று எகத்தாளம் பேசுவதையெல்லாம் ஜனநாயக பாசறையான திராவிட முன்னேற்றக் கழகம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கட்சி அல்ல. உழைப்பிற்கே முன்னுதாரணமாக இருந்த தம்பி ஸ்டாலின் 2007ஆம் ஆண்டு நெல்லை மாநகரில் நடத்திய இளைஞரணியின் முதல் மாநில மாநாடு வெள்ளி விழா மாநாடாக சிறப்பாக நடைபெற்று அடுத்த தலைமுறையினரை கழகத்தின் பக்கம் ஈர்த்தது. 1970ஆம் ஆண்டு திருச்சியில் நடைபெற்ற கழக மாநில மாநாட்டில் 50 முழக்கங்களை முழங்கினேன். அதில் 5வது முழக்கம் மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி என்பதுதான் நாம் தொடர்ந்து வலியுறுத்தி வரும் கொள்கை. இப்போது அந்த வழிமுறைப்படி 2024ஆம் நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ளவிருக்கும் சூழலில் ஜனநாயக போர்க்களத்திற்கு கழக வீரர்களை ஆயத்தப்படுத்தும் பயிற்சி பாசறையாக அமையவிருக்கிறது இளைஞரணியின் மாநில மாநாடு. அந்த கொள்கையை மீட்டெடுக்கத்தான் தம்பி உதயநிதி ஸ்டாலினின் தலைமையில் மாங்கனி மாவட்டமாம் சேலத்தில் கழக இளைஞரணியின் 2வது மாநில மாநாடு நடைபெற இருக்கிறது. நம்மை காக்க, நம் மாநிலத்தை காக்க ஓய்வில்லாமல் உழைத்திடும் கழக கண்மணியே, இப்போது நாட்டை காக்கவும் உன்னை அழைக்கிறேன். இருநடை இளைஞன் ஏந்தியிருப்பான் இருவண்ணக் கொடி, கிளம்பிற்று கான் தமிழ் சிங்க கூட்டம் என்று பீடு நடை போட்டு பெருமித நோக்குடனே முழங்கிடுவான். பெரியாரின் பேரப்பிள்ளை, அண்ணாவின் தம்பிகளுக்கு தம்பி, என் உயிரினும் மேலான உடன்பிறப்பே, அழைக்கிறேன் உன்னை உன் திருமுகம் காண சேலம் மாநாட்டிற்கு வருகிறேன். சமத்துவ சமுதாயம் மலர், ஜனநாயகம் மீட்டெடுக்க, மத நல்லிணக்கத்தை நிலைநாட்ட கூடுவோம் சேலத்தில். உரிமை குரலை உயர்த்துவோம், மாநில உரிமைகளை மீட்டெடுப்போம், இரு வண்ணக்கொடி உயர்த்துவோம். நாடும் நமதே, 40ம் நமதே.